தன்னை அவருடைய பேரை சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க நிக்க வேண்டிய இடத்துல நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நானே தேவன் என்று உங்க வாழ்க்கையில் அவர் நிரூபிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அவரே தெய்வன் என்பதை முடியாததை முடிய செய்து, நடக்காததை நடக்க வைத்து, உங்கள் கண்கள் ஆச்சரியப்படுகிறதை ஆச்சரியப்பட வைத்து, அவர் நான் ஆண்டவர் என்பதை உங்க வாழ்க்கையில செய்யணும்னா நீங்க ஆயத்தப்பட்டு தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தில் வந்து இணைந்து கொள்ள வேண்டும். சபையே, அவர் உங்களுக்கு வச்ச திட்டத்தில் இணைஞ்சிருங்க. மோசேக்கு தேவன் வச்ச திட்டத்தில் பிரச்சனை இல்லாமலாம் இல்லைங்க. குறை வரும் பொழுதெல்லாம் மோசேட்ட வந்து போராடுறாங்க. இன்னைக்கு 10 பேர் சபையில் இருக்கிறோம். 10 பேர் ஒவ்வொரு கேள்வி கேட்டாலே நம்மளால் என்ன பண்ண முடியல, ஊழியருக்கு பதில் சொல்ல முடியல. குழப்பம், பிரச்சனை, சபையில் போராட்டம், ஒரு மனது இல்லை, அங்கங்கே பல பிரச்சனை. ஆனால் அன்னைக்கு 5 லட்சம் புருஷருக்கு மத்தியில் தேவ திட்டத்தை நம்பி போன மோசேனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திருப்பான். ஆனால் கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன், மோசேயின் மூலமாய் அவன் நிற்க வேண்டிய இடத்துல கர்த்தர் மோசேக்கு வந்து நின்னதனால சொல்றாரு, மோசேயின் மூலமாய் பல இடத்துல அவர் தன்னை தேவன் என்பதை நிரூபித்தார். அல்லேலூயா.